மசாலாவும் போட்டு மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து சண்டே குக்கிங் vlog தான் பார்க்க போறீங்க. எங்க அம்மா வந்து சமைச்சிட்டு இருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மட்டன் கவாப் எப்படி செய்யணும் தெரியுமா? நல்லா தெரியும். எப்படி செஞ்சு சாப்பிட தெரியும். எல்லா மசாலாவும் போட்டுட்டு மட்டனுக்கு என்ன போடணும்? எல்லா மசாலாவும் எல்லா மசாலாவும் ஒண்ணா போட்டுட்டு அப்புறம் பாட்டி வேற ஒரே டிஸ்டர்பன்ஸ் பண்ணுமா? எனக்கே சிரிப்பு எடுத்துக்கொண்டு கடைசியா எண்ணெயில போட்டுறணும். போட்டு யாரும் சாப்பிட கூடாது, எடுத்து டஸ்ட்பின்ல கொட்டிடணும். சிக்கனா மட்டனாமா? மட்டன். எனக்கு என்னமோ பையன் மேல ஒரு சில டவுட்டா இருக்கு. சிக்கன் மாதிரி இருக்கு, கேட்டா இலை ஆட்டுக்கறின்றான். இவ மட்டும்தான் உலகத்துல வந்து மட்டன் ரெடி ஆயிடுச்சு. அர்ஜுனன் வீட்டுக்கு பக்கத்துல ஹரிச்சந்திரன். இப்ப என்ன பண்றீங்கம்மா? எண்ணெய கையில் எடுக்கவும், பிறகு இப்படி ஊற்றுறவும். எப்படி ஊற்றுறவும்? தேவையான பொருட்கள் என்னென்ன இருக்கு? பச்சை மிளகாய் பாருங்க எவ்வளோ இது சாமியே. வெங்காயம், தக்காளி, எல்லா மசாலா தூள்லையும் ஒரு எல்லா மசாலா தூள்லையும் ஒவ்வொரு கைப்படி எடுத்து கலவும். நீ ஏன் கேவலமா பேசுறன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏதோ இப்போதான் ஏதோ ஒன்று போடுற. சோம்பு, ஒரு சின்ன பின் குறிப்பு. எங்க அம்மா பார்த்துல யாரும் சமைக்காதீங்க, வாயில கூட வைக்க முடியாது. நீ ஒழுங்கா சமையல் குறிப்பு சொல்ல மாட்டேன்றமா? வாயில் வண்ணம் அதையும் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். வாயில் வண்ணம் இப்போ என்னம்மா போடுற? வெங்காயம், அரைத்து வைத்த வெங்காயம். வெங்காயம் கேள்வி கேட்குற வெங்காயம் போடணும். இந்த 23ஆம் புலிகேசில முதல் அது நீங்கள் ஆரம்பிங்க. நல்ல சுத்தமான நீரில் பாதிக்கு பாதி கரும்புச்சாரும் சேர்த்து, அதோடு ஒரு பங்கு புளியங்காயும் மிளகும் திப்பிலியும் சேர்த்து பாம்பு தோலை நன்றாக உரிக்கவும். அப்புறமா வந்து அவன் வேக்குடாடி அந்த மாதிரி வேக்குன்னு வாந்தி எடுக்காம இருந்தா சரி. இவங்க தான் எங்கள் பாட்டியம்மா களி செஞ்சுருக்குறாங்க. தேர்வை ஒழுகுதுரா எங்கள் அம்மாவுக்கு. என்னத்த வேர்வையவா? நீ செய்யற சாப்பாடு மனசு சாப்பிடுவோம்னா சொல்லு. ஆமா, களி ரெடி ஆயிடுச்சு. இன்னையோட உனக்கு கிச்சன் விட்டு துரத்துறோம். அதான் எங்களோட ஒரே பிளான். நானும் அப்பல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கிறேன், கிண்டிக்கிட்டே இருக்கிறே தவிர ஒண்ணும் வேளாண் படம் வேகணும். நான் ஏறி உட்கார முடியாது. இல்ல ஏறிதான் உட்காரு, ஒன்னும் பிரச்சனை இல்லை. எங்க பாட்டி வந்து இப்ப செம கடுப்பா எங்க அம்மாவை பாத்துட்டு இருக்கு. அது வந்து கேமரால கேப்சர் ஆயிடுச்சுமா.
அதுதான் எங்க அம்மாவை தலையிடலாம் இருந்திருக்கும். இப்ப எங்க அம்மா தலையிட்டு இப்ப அந்த குழம்பு என்னென்ன பண்றதுக்கு இருக்கிற அளவு தெரியல. இதுதான் மாமியார் வந்து மருமகள் புகழ்ற மொமெண்ட். பிரியாணி எப்படி இருந்துச்சு? மத்தியானம் 2 பேரும் போட்டு சாப்பிட்டு போயிட்டேன். காலைல சாப்பிட முடியல. நீ செஞ்சது நீ தான் சாப்பிட்டா, அவன வேற வழி இல்ல. பாட்டி நாளைக்கு நீ யூடியூப்ல வந்து ஃபேமஸ் ஆயிட்டுனா ஒரு 4 பேர் இன்டர்வியூ எடுக்க வருவாங்க. அப்ப என்ன பேசுவ? பாட்டி முகத்தை அவங்களுடைய லட்சணத்தெல்லாம் கழுவி ஊத்தி விட்டுருங்க. என்னத்தை கழுவி ஊத்துவ? நிறைய களி கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்பதான் கறி எடுத்து குக்கர்ல போடுறாங்க. சாமி சரியான வில்லி மம்மி. சொல்ல அந்த மாதிரி என்னை பத்தி போகணும்னு சொல்ல, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. மட்டன் வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது. மட்டன் வந்து எங்க அம்மாவுக்கு வந்து சாப்பாடு வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது. என்ன இருந்தாலும் வயிற்றுல போட்டுக்கணும். யோசிக்கிறாத, டக்குன்னு போட்டு மூடு. அமுக்கு ஒரே அமுக்கா, கோழி அமுக்கிற மாதிரி அமுக்குமா. ஒரு வழியா குக்கர் மூடி போட்டாங்க. சாமி பாட்டி எடுத்து வந்து கிண்டுன்னு கிண்ட போறாங்க. ஊர்ல என்ன வேலை செய்யணும்? மிஸ்ஸஸ் காவிய பிரியா தர்ஷினி வீட்டை பெருக்கவும். வீடு பெருக்கிறதுக்கு கை வலிக்குதுமா. மூடிட்டு போய் படுக்கணும். சாமி களி கலரியாச்சு. இப்போ உருட்ட போறாங்க. எங்க பாட்டி எக்யூப்மெண்ட், உருட்டுற எக்யூப்மெண்ட். ஹாட் பாக்ஸ். என்னம்மா தண்ணியா இருக்கு? ஒன் டைம் நக்கி பார்த்து அரை குக்கர் குழம்பு காலி பண்ணிடுங்க. ஏன் மூடி போடுற? சரி, குழம்பு எப்படி இருக்குது? சூப்பரா இருக்கு. நீ சொல்லக்கூடாது, சாப்பிட்டு நான் சொல்லணும். சும்மா கேட்பேன். சமைச்சது எப்படி இருக்கு? அற்புதமா இருக்கு. பொய் உண்மையாவே அற்புதமா இருக்கு.